Word of God today. இன்றைக்கான தேவ வார்த்தையை கேட்கலாம். Go to Hebrews chapter 2 verse 3. எபிரேயர் 2 அதிகாரம் 3 வசனம். How shall we escape if we neglect so great salvation, which at the first began to be spoken by the Lord, and was confirmed unto us by them that heard him, God also bearing them witness, both with signs and wonders and divers miracles and gifts of the Holy Ghost. எபிரேயர் 2 அதிகாரம் 3 4 வசனங்கள். முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலைப்பட்டு இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? How shall we? நாம் எப்படி? The term we very clearly refers not to unbelievers, those who have not been saved. It refers to the saved, those who have obtained salvation. அந்த நாம் என்கிறதான வார்த்தையானது அவிசுவாசிகளையோ ரட்சிக்கப்படாததான நபர்களையோ அது குறிக்கவில்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்டதான ஞான அதாவது தேவனை பற்றி ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதான நம்மை தான் குறிக்கிறது. Those who have obtained salvation can do this great blunder of neglecting this so great salvation. ரட்சிப்பை பெற்றதான நபர்கள் இப்படிப்பட்டதான மகா பெரிய தவறு, அதாவது ரட்சிப்பை அசட்டையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மகா பெரிய தவறை அவர்கள் செய்யக்கூடும். What is the meaning of neglect? அசட்டையாக எடுத்துக்கொள்வது இல்லாவிட்டால் சற்று அப்படி அசட்டை பண்ணுவது என்றால் அர்த்தம் என்ன? Neglect means not paying much attention to a particular thing. அசட்டையாக விட்டுவிடுதல் என்றால் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை கவனம் செலுத்தாமல் விட்டுவிடுவது. Neglect means, I'm giving you the meanings because there's a lot of reason behind it. Neglect means unconcerned about something. Neglect அசட்டையாக இருப்பது என்றால் அதை குறித்து அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது. ஆகவே நான் திரும்ப அந்த அர்த்தத்தை சொல்வதற்கு காரணம் இதில் மிக ஆழமான அர்த்தம் உண்டு. If you are unconcerned about something, that means you are neglecting it. ஒரு காரியத்தை நீங்க அப்படி கண்டுக்காம விட்டுட்டீங்கன்னு வைங்க, அதை குறித்து நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்கிறீர்கள். Neglect means focusing your attention on other things. அசட்டையாக கவலையற்று இருக்கிறது என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? அதை விட்டுவிட்டு மற்ற காரியங்களின் மேலெல்லாம் கவனம் செலுத்துதல். Neglect means habitual lack of care. கவலையற்று இருப்பது என்று சொல்லும்போது ஒரு பழக்கமாக, அதாவது அசட்டை பண்ணுவதை ஒரு பழக்கமாக வழக்கமாக மாற்றிக்கொள்வது, ஹேபிட்டாக அதை மாற்றிக்கொள்வது. For an example of neglect, I'll give you different examples. Number one is not stopping at a red light signal. அசட்டை செய்வதற்கு நான் ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு தருகிறேன். முதல் உதாரணம், டிராஃபிக் லைட்டில் அங்கே சிகப்பு நிறம் ரெட் லைட் தெரியும் பொழுது அந்த இடத்துல நிற்காம போகிறது. Leaving your baby at home unattended is an example of neglect. அசட்டை செய்தால் என்றால் அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? அதற்கு உதாரணம் என்ன தெரியுமா? சின்ன பிள்ளையை வீட்டுக்குள்ளே விட்டுட்டு வெளியே போகுதல். Neglecting your health or violating the health rules, for example eating too much of sugar and salt, is known as neglect. அசட்டை செய்தல் என்று சொல்லும்போது உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் அசட்டை செய்வதற்கு உதாரணம் என்ன? அதிகபட்சமாக விரும்புகிறதான இனிப்புகளையும் உப்பு பொருட்களையும் அதிகமாக அசட்டையாக சாப்பிடுவது. Also not knowing the reason of something given to you and not using it is also an example of neglect. அதே போல உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஒன்றினுடைய முக்கியத்துவத்தை, அதனுடைய பிரயோஜனத்தை அறியாமல் அதை பயன்படுத்திக் கொள்ளாமல் அதை அப்படியே வைத்திருப்பது, அதற்கு பெயரும் அசட்டை செய்தலாகும். Now a lot of believers neglect this thing. For example, for the purpose of example, I'm trying to call it as a thing. Let's put it, they neglect a particular thing and they also neglect so great salvation. Number one, there are certain reasons for this. சிலர் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை, அதாவது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான சில காரியத்தை, அவர்களுக்கு உடையதான ஒரு காரியத்தை அவர்கள் அசட்டை செய்து அதை குறித்து பொறுப்பற்றவர்களாய், அதை குறித்ததான கவனமற்றவர்களாய் இருப்பது. Let me put it like this. Why do people neglect so great salvation? ஏன் ஜனங்கள் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை அசட்டையாக கவலையற்று இருக்கிறார்கள்? Number one reason, because they do not understand what is salvation. முதல் காரணம், ரட்சிப்பு என்றால் என்ன என்றே அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. Number two, they don't understand why
salvation was given to them? இரண்டாவதாக ஏன் ரட்சிப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று அறியாமல் இருக்கிறார்கள்? God gave it free. Why did he give it free? தேவன் இலவசமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் தேவன் அதை இலவசமாக தந்தார்? Just like somebody gives you a property free, God gave you salvation free. எப்படி ஒரு நபருக்கு சொத்துக்களை இலவசமாக தருகிறார்களோ அதை போல தேவன் உங்களுக்கு ரட்சிப்பை இலவசமாக தந்திருக்கிறார். Neglecting means not understanding that it is so great. அசட்டை செய்தல் என்றால் அது அவ்வளவு பெரிதானது என்பதை அறியாமல் அசட்டை செய்தல். And people neglect salvation because they don't understand that neglecting it has adverse consequences. ஏன் அசட்டை செய்கிறார்கள் என்றால் அந்த ரட்சிப்பை அசட்டை செய்கிறதினால் தங்களுக்கு பயங்கரமான விபரீதமான பாதிப்புகள் வரும் என்பதை அறியாமல் அவர்கள் அசட்டை செய்கிறார்கள். For example, I told you, when you don't stop at a red light, you have to face the consequences. உதாரணத்திற்கு நீங்கள் டிராஃபிக் சிக்னல்ல ரெட் லைட் எரியுது அந்த இடத்துல நிக்காம நீங்க போனீங்கன்னா நிச்சயமா அதற்கான விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். If you leave your baby at home unattended, that is, you have to go through certain consequences. குழந்தையை வீட்டிலே கவனிக்காமல் விட்டுவிட்டு நீங்கள் வெளியே போவீர்களானால் அதனுடைய பிரதிபலனையும் நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டும். If you neglect your health, I gave you example, no, that means you have to go through certain consequences. அதே போல உங்களுடைய சுகத்தையும் நீங்கள் கவலீனமாக விட்டிருப்பீர்களானால் அதனுடைய விளைவுகளை நீங்கள் எதிர்நோக்க வேண்டியிருக்கும். In the same way, God is warning the we group, his people group, that if you neglect so great salvation, you cannot escape. அதே போல தான் தேவன் நம்மை எச்சரிக்கிறார். அந்த நாம் எபிரேயர் 2:3-4 வசனத்தில் சொல்லப்பட்ட நாம் என்கிறதான அந்த குழுவை அந்த கூட்டத்தை தேவன் எச்சரிக்கிறார். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று சொல்லி எச்சரிக்கிறார். அதை அசட்டை செஞ்சீங்கன்னா நீங்கள் தப்பிக்கவே முடியாது. Many people don't teach on these areas because maybe they don't understand. பலர் இதை குறித்து போதிப்பதில்லை. அதற்கு காரணம் ஒருவேளை அவர்களுக்கு அது விளங்காமல் இருந்திருக்கலாம். But that's a serious term which is used to believers. ஆனால் இது நாம் அறிய வேண்டிய நாம் கவனம் செலுத்த வேண்டிய மிக ஜாக்கிரதையான ஒரு வார்த்தையாகும். ஏனெனில் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் என்ற வார்த்தை சொல்லப்பட்டுள்ளது. How shall we escape? அந்த வார்த்தை தான். எப்படி நாம் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியும்? How shall we escape? எப்படி நாம் தப்பித்துக் கொள்ள முடியும்? What does the Tamil Bible say? தமிழ் வேதத்தில் எப்படி தப்பித்துக் கொள்வோம்? Oh, Tamil Bible says dandana. தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? That is still more very powerful term used, brother. இன்னும் அது If you are reading the Tamil Bible, if you don't understand, I can't. The English Bible doesn't say dandana. It just says how shall we escape. It's still more lighter. But Tamil Bible, it talks about punishment. தமிழ் வேதாகமம் இன்னும் தெளிவாக சொல்கிறது தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம். அந்த வார்த்தையானது ஆங்கில மொழிபெயர்ப்பில் சொல்லப்படவில்லை. ஆனால் தமிழிலே படிக்கிறதான நீங்கள் நிச்சயமாக இதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். Because you can't escape. ஏன்னா நீங்க தப்பித்துக் கொள்ளவே முடியாது. Just because you think nothing happened doesn't mean nothing will not happen. இதுவரைக்கும் ஒன்றும் நடக்கவில்லை என்பதனால என்றைக்குமே நடக்காது என்று அர்த்தம் அல்ல. So you have to first of all understand what is salvation. முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ரட்சிப்பு என்றால் என்ன? Because if you don't understand what is salvation, definitely you are going to neglect it. ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் நிச்சயமா அசட்டை தான் பண்ணுவீங்க. For some people, salvation is just forgiveness of sin. சிலருக்கு ரட்சிப்பு என்பது பாவங்கள் மன்னிக்கப்படுவதுதான் ரட்சிப்பு. Oh, my sins are forgiven, that's salvation. அவ்வளவுதான், என் பாவங்களை ஆண்டவர் மன்னித்து விட்டார், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன். For some people, they neglect salvation because they live in ignorance and they don't know the reasons as to why Jesus Christ died. இன்னும் சிலர் அறியாமையில் வாழ்கிறார்கள். இயேசு கிறிஸ்து எதற்காக மரித்தார் என்பதை அறியாமல் வாழ்கிறார்கள். Some understand salvation as coming to Jesus and Jesus is going to heal me, or he's going to give financial breakthrough or some material benefit. This is what they understand about salvation. இன்னும் சிலருக்கு ரட்சிப்பு என்றால் அவர்களுடைய புரிந்து கொள்ளுதல், நான் இயேசுவினிடத்தில் வந்தால் இயேசு எனக்கு சுகம் தருவார், இயேசு எனக்கு பொருளாதார ரீதியிலே ஒரு பெருக்கம் ஆசீர்வாதம் விருத்தி அடைதலை தருவார், ஏதோ நன்மைகள் கிடைக்கும், ஆகவே இயேசுவினிடத்தில் வருகிறார்கள். இதுதான் அவர்களுக்கு ரட்சிப்பு என்பதை குறித்ததான புரிந்து கொள்ளுதலாகும். And the reason is they don't understand why Jesus Christ died on the cross. காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவையில் மரித்தார் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். See, what is salvation? ரட்சிப்பு என்றால் என்ன? Salvation is because of the death of Jesus. ரட்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் கிடைத்த ஒன்று. Now Jesus died for certain reasons. இயேசு கிறிஸ்து சில காரணங்களுக்காக மரித்தார். Okay, somebody gives you a computer. உங்களுக்கு ஒருத்தர் கம்ப்யூட்டர் தராங்கன்னா He gives it with a reason. அதை ஒரு காரணத்துக்கு தான் தராங்க உங்களுக்கு. So you have to understand the reason why the computer is given. அந்த கம்ப்யூட்டர் எதற்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற காரணத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். You can't just neglect it. அதை நீங்க விளங்கி கொள்ளாமல் அப்படியே அசட்டையா வச்சிர கூடாது. In the same way, salvation
came because of the death of Jesus. Why did Jesus die? அதே போல ரட்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினால் கிடைத்ததான ஒன்று. இயேசு கிறிஸ்து ஏன் மரித்தார்? If you don't know why he died, you will be doing something else. இயேசு கிறிஸ்து ஏன் மரித்தார் என்பதை நீங்கள் அறியாமல் இருப்பீர்களானால் வேறே காரியங்களை செய்து You கொண்டிருப்பீர்கள். think Jesus died simply? ஏதோ இயேசு சும்மா மரிச்சார் நினைக்கிறீங்களா? No. There's a reason. அல்ல அதற்கு காரணம் உண்டு. And because we don't know the reason, we just neglecting salvation and we are focusing our attention on other areas. அதை நாம் அறியாததினாலே, இயேசு ஏன் மரித்தார் என்பதற்கான காரணத்தை அறியாததினாலே அதை நாம் விட்டுவிட்டு நம்முடைய கவனத்தை வேறே காரியங்களில் செலுத்திக் And கொண்டிருக்கிறோம். as a result, we are cut off from many blessings. அதன் விளைவாக அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெறாதவர்களாய் இருக்கிறோம். Now, why did Jesus die? இயேசு கிறிஸ்து ஏன் மரித்தார்? Let's find out from the Bible. வேதாகமத்திலிருந்து நாம் கவனிப்போம். And it's better you get this into your spirit. இதை உங்களுடைய ஆவியிலே புரிந்து கொள்ளுங்கள். Let it keep on ringing in your spirit again and again, in your mind again and again. உங்களுடைய ஆவியிலே அது திரும்பவும் தொனித்துக் கொண்டே இருக்கட்டும். உங்களுடைய மனதிலும் அது திரும்ப தொனித்துக் கொண்டே இருக்கட்டும். Number one reason, go to 2 Corinthians chapter 5 verse 15. முதல் காரணத்தை நாம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பார்ப்போம். And that he died for all, that they which live should not henceforth live unto themselves, but unto him which died for them and rose again. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். Now look at Paul, his grammar, his words are amazing. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தைகள், அவர் பயன்படுத்துகிறதான வார்த்தைகள் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. Very powerful. மிகவும் வல்லமையான வார்த்தைகள். Paul says he died for all. பவுல் சொல்லுகிறார் யாவருக்காகவும் மரித்தார். Okay, all means every man who is born in this world. எல்லாருக்காகவும் மரித்தார் என்று சொல்லும்போது இந்த உலகத்தில் பிறக்கிறதான ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் இயேசு கிறிஸ்து மரித்தார். Now after stating that he died for all, look at what Paul is saying, that they which live should not henceforth live unto themselves, but unto him which died for them and rose again. சொல்லுகிற காரியத்தை கவனிப்போம். அதை சொல்லும் பொழுதே அவர் என்ன சொல்லுகிறார்? பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி. Okay, now this is very interesting. இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. He says he died for all. இயேசு கிறிஸ்து எல்லாருக்காக மரித்தார். But look at what he says. Now he comes to a specific group, it is known as those who live. அடுத்தது எல்லாருக்காக மரித்தார் என்று சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட கூட்டத்தை குறித்து பேசுகிறார். அவர்களுடைய பெயர் பிழைத்திருக்கிறவர்களின் கூட்டம். You understand, everybody doesn't live. எல்லாரும் பிழைத்திருக்கவில்லை. Though everybody is there in the world, everybody doesn't live. இந்த உலகத்திலே எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எல்லாரும் பிழைத்திருக்கவில்லை. If you have to live, you have to accept Jesus Christ. நீங்கள் இந்த உலகத்திலே பிழைத்திருக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். Then only you will pass from death to life. அப்பொழுதுதான் நம் மரணத்திலிருந்து ஜீவனுக்கு நாம் கடந்து வர முடியும். You hath he quickened or made alive. வேதம் சொல்லுகிறது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்ததான உங்களை அவர் உயிர்ப்பித்தார். So he died for all. ஆகவே எல்லாருக்காகவும் இயேசு மரித்தார். But look at why he died. ஏன் அவர் மரித்தார் அதை பார்ப்போம். He is concentrating on this group that known as those who are living. Those who are living should henceforth not live unto themselves, but unto him which died for them and rose again. பிழைத்திருக்கிறவர்களுக்கென்று அவர் ஒரு செய்தியை கொடுக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று அவர்கள் பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்தவருக்காக அவர்கள் பிழைத்திருக்க வேண்டும். அதுக்காக தான் மரிச்சாரு. அதற்காக தான் இயேசு மரித்தார். அது புரிகிறதா உங்களுக்கு? Is it clear? இது உங்களுக்கு விளங்குகிறதா? Henceforth. இனி That means after you received life. அப்படியானால் நீங்கள் ஜீவனை பெற்றுக்கொண்ட பிறகு what does God expect from you? உங்களிடத்தில் தேவன் எதிர்பார்ப்பது என்ன? You cannot live for yourself. உங்களுக்காக நீங்கள் பிழைக்க கூடாது, வாழக்கூடாது. Themselves means yourself. அவர்களுக்காக இனி தங்களுக்கென்று அவர்கள் பிழைக்காமல், yourself. உங்களுக்கென்று நீங்கள் பிழைக்காமல், but unto him which died for them and rose again. தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று அவர்கள் பிழைத்திருக்கும்படி. Brother, Jesus Christ died. That is the meaning of salvation. Salvation is no more living for yourself. ரட்சிப்பு என்றால் இனி நீங்கள் உங்களுக்காக பிழைக்கவில்லை. What is the meaning of living for yourself? உங்களுக்காக பிழைப்பது என்றால் அர்த்தம் என்ன? Number 1, முதலாவது gratifying your ego. தான் என்கிறதான அந்த சுயத்தை திருப்திப்படுத்துதல். For example, desire for name, fame, honor, appreciation of man. அது என்னவென்றால் மனுஷனுடைய புகழ்ச்சி, மனுஷனுடைய பாராட்டுதல்கள், மனுஷனால் வரக்கூடியதான பெருமைகள், இவைகளை விரும்புவது. For example, even in preaching, you got to be careful. Oh, I'm going to preach. Everybody should
think this preaching is so good and they should appreciate me. No, brother. Whether you're preaching or singing or doing anything, do it for the glory of God. Don't do it so that people may appreciate you. If you do it, you're neglecting your salvation. பிரசங்கம் பண்ணுவதாக இருந்தால் கூட அந்த பிரசங்கம் நாம் பண்ணுகிறதான பிரசங்கத்தை எல்லாரும் கேட்டு பாராட்ட வேண்டும், மிகவும் அருமையாக இருந்தது என்று சொல்ல வேண்டும். இப்படிப்பட்டதான நோக்கங்கள் இருக்கக்கூடாது. அது நீங்கள் பிரசங்கம் செய்வதாக இருந்தாலும் பாடுவதாக இருந்தாலும் வேற எந்த காரியம் செய்தாலும் நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று அவருடைய நாம மகிமையை அடைவதற்காக தான் செய்ய வேண்டுமே அல்லாமல் அதை நமக்கென்று நமக்கு பாராட்டு நமக்கு புகழ்ச்சிக்காக நாம் செய்வோமானால் நம்முடைய ரட்சிப்பை அசட்டை செய்கிறோம். It's better you don't do it because God doesn't like show offs. தேவனுக்கு அதெல்லாம் விருப்பமே கிடையாது. தேவனுக்கு இந்த தன்னை வெளிக்காட்டிக் கொள்வதெல்லாம் தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள். Jesus died for that. இயேசு கிறிஸ்து அதற்காக மரித்தாரே. See, today neglecting salvation has become the norm among many people. இன்றைக்கு अनेक நபர்களுக்குள்ளாக ரட்சிப்பை அசட்டை செய்வது என்பது ஒரு சாதாரண காரியமாக மாறிவிட்டது. Whatever you do, you are supposed to do it unto him. That is the meaning of living unto him which died for them and rose again. நீங்கள் எதை செய்தாலும் அவருக்காக தங்களுக்கென்று மரித்து உயிரோடு எழுந்தவருக்காக அவர்கள் பிழைக்க வேண்டும் என்றால் அதன் அர்த்தம் என்ன? நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று நீங்கள் செய்ய வேண்டும். Second meaning of living for self is giving into fleshly cravings. இரண்டாவதாக மாம்சீக விருப்பங்களுக்கு ஆசைகளுக்கு இடம் கொடுப்பது. அதற்கு பெயர் தான் சுயத்தை பிரியப்படுத்தும் வாழ்க்கை. Let me give you a simple example. For example, bad thoughts are coming and you yield to those bad thoughts and you start enjoying them. உதாரணத்திற்கு கெட்ட எண்ணங்கள் அசுத்தமான எண்ணங்கள் மனதிற்குள் வருகிறது. அந்த எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து அதை அப்படியே மனதுக்குள்ள வைத்து அதை குறித்து ஒரு சந்தோஷப்பட்டு கொண்டு அதையும் அனுபவித்துக் கொண்டிருப்பதற்கு பெயர் தான் சுயத்தை பிரியப்படுத்துதல். You are neglecting your so great salvation. அப்படி நீங்கள் செய்வீர்களானால் நீங்கள் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். Pastor, I didn't know. பாஸ்டர், எனக்கு இதெல்லாம் தெரியாது. Today God is telling you. இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். You think it is natural for it to happen to a human being. ஒரு மனுஷனாக இருக்கிறவனுக்கு இதெல்லாம் நடப்பது இயல்பு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். Not for you who are living. உங்களுக்கு அல்ல, நீங்கள் பிழைக்கிறவர்களாக உங்களுக்கு அது சாதாரணமானது அல்ல. Third meaning of not living for self is yielding to the lust of the eyes. மூன்றாவதாக சுயத்தை பிரியப்படுத்துகிறதான வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது கண்களின் இச்சையின்படி வாழுதல். Today eyes are dangerous. இன்றைக்கு கண்கள் தான் மிகவும் ஆபத்தானவைகள். The reason why Eve committed a sin was she saw that fruit which she was not supposed to touch. ஏவாள் செய்த பாவத்திற்கு காரணமே அதுதான். அவள் ஏன் தேவன் தொடக்கூடாது சாப்பிடக்கூடாது என்று சொன்னதான அந்த விருட்சத்தின் கனியை புசித்தாள் என்றால் அதை பார்ப்பதற்கு அது இன்பமாக இருக்கிறது என்று அவள் கண்டாள். When actually you are not supposed to touch because if you touch you are going to eat. So that's why I said she should not even touch because touching will result in eating. When the woman saw that the tree was good for food. அவள் பார்த்தால் அது புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமாய் இருக்கிறது என்று இந்த ஸ்திரீ கண்டாள். See, lust of the eyes today is damaging many believers. இன்றைக்கு கண்களின் இச்சை என்பது अनेक விசுவாசிகளின் வாழ்க்கையை சேதப்படுத்துகிறது. Through the eyes we are committing so many sins. கண்களின் மூலமாக இன்றைக்கு பலர் பல வகையான பாவங்களை செய்கிறார்கள். Some believers are committing adultery. சிலர் விபச்சாரத்தை கூட கண்களின் மூலமாகவே செய்கிறார்கள். What did Jesus say? இயேசு என்ன சொன்னார்? When a man looks at a woman with lust. ஒரு மனுஷன் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு அவன் பார்ப்பானானால், see, eyes are very dangerous. கண்களை நாம் காத்துக்கொள்வது மிகவும் அவசியமான ஒன்று. You will be neglecting your salvation if you don't put a mask to your eyes. உங்க கண்களுக்கு போட வேண்டியதான மாஸ்கை நீங்கள் போடாவிட்டால் நீங்கள் ரட்சிப்பை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். Today you put a mask to your nose. Put a Holy Ghost mask to your eyes. இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய முகத்திற்கு வாய்க்கு மூக்குக்கு என்று நீங்கள் மாஸ்க் போட்டுக்கொண்டு வெளியே செல்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் தருகிறதான அந்த மாஸ்கை உங்க கண்களுக்கு போட்டுக்கொள்ளுங்கள். The fourth meaning of living for self is controlled by emotions. நான்காவதாக சுயத்தை பிரியப்படுத்துதல் என்றால் உணர்ச்சிகளினாலே நடத்தப்படுகிற வாழ்க்கை. Some people very often yield to misunderstanding. சிலரை பார்த்திருக்கிறோம், அவர்கள் அடிக்கடி மற்றவர்களை தவறாக தான் புரிந்து கொள்வார்கள். I don't know why, but somehow they will misunderstand. Even if that person meant something good, they will misunderstand. அவங்க நல்லது நினைச்சு நான் வேற யோசனையில சொல்லியிருந்தா கூட அவங்க தவறாகத்தான் புரிந்து கொள்வார்கள். No, that's not good. அது நல்லதல்ல. Giving into anger. கோபத்திற்கு இடம் கொடுப்பது.
bitterness, கசப்பு தன்மையை வைத்துக்கொள்வது, unforgiveness. மன்னிக்காமல் இருப்பது. See, these are all giving into emotions. இவையெல்லாம் நம்முடைய உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுப்பதாகும். And this is neglecting salvation. இதற்கு பெயர் ரட்சிப்பை அசட்டை செய்தல். And the Bible says you can't escape if you continuously do this. இதை தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்களானால் தப்பித்துக் கொள்ளவே முடியாது என்று வேதம் நமக்கு உணர்த்துகிறது. The next meaning of living for self is using your mouth to speak words which God doesn't accept. அடுத்ததாக உங்களுடைய வாயை பயன்படுத்தி தேவன் விரும்பாத, தேவன் அங்கீகரிக்காத வார்த்தைகளை பேசுவதற்கு இடம் கொடுப்பது. Now you may ask me, how can I use my mouth to speak words which God doesn't accept? Number one, gossip. முதலாவதாக பின்புறணி பேசுதல், புறங்கூறுதல். It's become very common. அது இப்பொழுது சகஜமாக மாறிவிட்டது. After the lockdown, I think it's become highly reduced. நான் நினைக்கிறேன் இந்த லாக்டவுன் நாட்களிலே இந்த புறங்கூறுதல் என்பது அதிகமாக குறைந்து That போய்விட்டது. is one great blessing of the lockdown. Today people don't talk about one another. இன்றைக்கு இப்போ லாக்டவுனால வந்ததான ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஒருத்தரை பற்றி மற்றவங்க பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை. Very, very careful, brother. Don't use your mouth to speak about others. Speak about yourself. மற்றவங்களை பற்றி பேசவே பேசாதீங்க. உங்களை பற்றி பேசுங்க. Speak about all the bad things that you have. உங்களிடத்தில் இருக்கிற எல்லா குறைவை குறித்து பேசுங்க. Pastor, how can I speak about all my faults? எப்படி பாஸ்டர் என்னிடத்தில் இருக்கிற குறைகளை குறித்து நான் பேச முடியும்? Then why do you speak about others' faults? அப்படி இருக்கும் பொழுது ஏன் மற்றவர்களுடைய குறைகளை குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள்? You are living today. இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், பிழைக்கிறீர்கள். Henceforth, இனி they that live பிழைத்திருக்கிறவர்கள் இனி should not use their mouth to speak their own words. தங்களுடைய சொந்த வார்த்தைகளை, தாங்கள் விரும்புகிற வார்த்தைகளை அவர்கள் பேசுவதற்கு தங்கள் வாயை பயன்படுத்த கூடாது. See, your mouth has got power. உங்களுடைய வாயிலே வல்லமை இருக்கிறது. If it's going to be used for him who died for you, I'm telling you, power will come out of your mouth. அந்த வாயை உங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்தவருக்கென்று நீங்கள் பயன்படுத்துவீர்களானால் வாயிலிருந்து வெளியே வல்லமை வரும். If you separate the precious from the vile, you shall be as my mouth, saith God. தேவன் சொல்கிறார், தீழ்ப்பானதிலிருந்து நீ விலையேற பெற்றதை பிரித்து எடுப்பாயானால் தேவனுடைய நாவை போல, வாயை போல நீ இருப்பாய். Some people use their mouth to tell lies. இன்னும் சிலர் தங்களுடைய வாயை பயன்படுத்தி வாயின் மூலமாக பொய்களை சொல்லுகிறார்கள். Some speaking unedifying talk. இன்னும் சிலர் வாயின் மூலமாக பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாத வார்த்தைகளை பேசுகிறார்கள். Maybe it's not unclean talk, but it is not edifying. ஒருவேளை அது அசுத்தமான பேச்சாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் யாருக்கும் அது பக்தி விருத்தி உண்டு பண்ணாது. So why do you speak that? ஏன் அந்த வார்த்தைகளை பேச வேண்டும்? See, before you were alive, you can speak. பிழைத்து முன்பு நீங்கள் இருக்கும் பொழுது முன்பு நீங்கள் என்ன வேண்டுமானாலும் பேசலாம். But henceforth, after you received salvation and started living, you have to be very careful that your mouth does not speak unedifying words. நீங்கள் இப்பொழுதோ நீங்கள் பிழைத்திருக்கிறீர்கள், ஆகவே நீங்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவானதான வார்த்தை அல்லாத மற்ற வார்த்தைகளை நீங்கள் பேசவே கூடாது. See, listen to all these messages. I'm telling you, it will definitely make you see the power of God. இப்படிப்பட்டதான செய்திகளை கேளுங்கள், நிச்சயமாக கேளுங்க, உங்க நன்மைக்கு தான் நான் சொல்கிறேன். தேவனுடைய வல்லமையை உங்களை அனுபவிக்க செய்யும். God will open the floodgates of heaven and pour you out a blessing. There'll be no room enough for you to receive it. தேவன் வானத்தின் வாசல்களை, பலகணிகளை தேவன் திறப்பார். நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இடமில்லாமல் போகும்பட்டுமாக உங்களை ஆசீர்வாதத்தினால் தேவன் நிரப்புவார். The next meaning of living for self is yielding to covetousness. அடுத்ததாக சுயத்திற்காக வாழுதல் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? பொருளாசையோடு வாழுதல். Covetousness means desire for material things. பொருளாசை என்று சொல்லும்போது உலக பிரகாரமான பொருட்களுக்காக இருக்கும் ஆசை. Now I can keep on going. I'm not going to go more than this. We already given you an example of neglecting salvation. ரட்சிப்பை அசட்டைப்படுத்துதல் என்றால் என்ன என்பதற்கான பல உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். So today, child of God, இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, though he died for all, அவர் எல்லாருக்காகவும் மரித்தார், ஆனாலும் but he's talking to those who live henceforth should not live for themselves but for him which died for them and rose again. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று அவர்கள் பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்தவருக்கென்று அவர்கள் பிழைத்திருக்க வேண்டும். Reason number 2. இரண்டாவது காரணம், why Jesus died. இயேசு ஏன் மரித்தார்? அதற்கான இரண்டாவது காரணம் Titus 2 and verse 14, who gave himself for us that he might redeem us from all iniquity and purify unto himself a peculiar people zealous of good works. தீத்து 2 அதிகாரம் 14 வசனத்தில் அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு
தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். See, Paul is revealing why he gave himself for us. அப்போஸ்தலனாகிய பவுல் வெகு தெளிவாக இயேசு கிறிஸ்து ஏன் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்கிற காரணத்தை சொல்கிறார். Because he gave himself, you got salvation. அவர் தன்னை ஒப்பு கொடுத்ததினால, இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்ததினால் தான் இன்றைக்கு நீங்கள் ரட்சிப்பை பெற்றிருக்கிறீர்கள். So the reason why he gave himself, listen very carefully, all mankind by nature are filthy and unclean. மனுஷர் குலம் யாவருமே, எல்லா மனுஷனுமே அவர்கள் இயல்பாக அவர்கள் அசுத்தமாக தான் இருக்கிறார்கள். They cannot cleanse themselves any action of theirs. அவர்களுடைய கிரியைகளினாலே அவர்களை சுத்திகரிக்க முடியாத நபர்களாக தான் எல்லா மனிதனும் இன்றைக்கு இருக்கிறான். Their flesh and spirit is impure. அவர்களுடைய மாம்சமும் அவர்களுடைய ஆவியும் அசுத்தமா இருக்கிறது. The mind is impure. அவருடைய மனதும் அசுத்தப்பட்டிருக்கிறது. So because man could not purify himself by his own action, God sent his son Jesus Christ and he gave himself for us so that he may purify us. மனுஷன் தன்னில் தானே, அதாவது தன்னுடைய கிரியைகளினால் தன்னை சுத்திகரித்துக் கொள்ள இயலாதவனாக இருக்கிறதினால் பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே அனுப்பி நம்மை சுத்திகரிக்கும்படிக்கே அவரை ஒப்பு கொடுத்தார். In other words, you see the words there, purify unto himself a special people. அந்த வார்த்தையை கவனமாக கேட்போம். தீத்து 2:14 பார்க்கிறோம், அவருக்காக நாம் அவருக்காக நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். See, the grammar is very important. Purify unto himself a peculiar or a special people. தமக்குரிய சொந்த ஜனங்களாக, அந்த வார்த்தையை கவனிப்போம். தமக்குரிய, அதாவது ஆண்டவருக்குரிய சொந்த ஜனங்களாக நாம் இருக்கும்படி நம்மை அவர் சுத்திகரித்தார். Now the point is, if a man is not purified, he is of no use to a God who is thrice holy, 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 holy. ஒரு மனுஷன் சுத்திகரிக்கப்படாவிட்டால் 3 முறை பரிசுத்தர் 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 என்று சொல்லப்படுகிறதான பரிசுத்தமான தேவனுக்கு அவன் எந்த விதத்திலும் அவன் பிரியமாக பிரயோஜனமாக இருக்க மாட்டான். And God intends that his people should be zealous of good works. தேவனுடைய ஜனங்கள் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். And he wants this people whom he has chosen unto himself, who have been purified, they should be zealous of good works. That is why he gave himself for us. தமக்குரிய சொந்த ஜனங்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் தெரிந்து கொண்டதான அந்த ஜனங்கள் அவர்கள் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக தான் தேவன் அவர்களை சுத்திகரித்து அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு அதற்கு பிறகு நற்கிரியைகள் செய்கிறதில் வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும். You got that? Is it clear or not? What's the meaning of zeal? பக்தி வைராக்கியம் என்றால் அர்த்தம் என்ன? Zeal means fervor, eagerness, enthusiastic about something. பக்தி வைராக்கியம் என்று சொல்லும்போது வாஞ்சியோடு இருப்பது, அதிக ஆசையை, வேகமாக அதை செய்வதற்கு மிக விருப்பமாக இருப்பது, அதற்கு பெயர் தான் பக்தி வைராக்கியம். Today the people of the world, those who are not redeemed, those who are not purified, to give you a simple example, are zealous to attain wealth, zealous for pleasure, recreation, fame, position and power. இன்றைக்கு சுத்திகரிக்கப்படாததான நபர்கள், உலகத்தின் ஜனங்கள், தங்களுக்கு இந்த உலகத்திலே பெயரை பெறுவதற்கு, சொத்துக்களை சேர்ப்பதற்கு, ஆஸ்திகளை வாங்குவதற்கு, அவர்கள் மேன்மை பாராட்டுவதற்கு, இதற்கெல்லாம் அவர்கள் அதிக வைராக்கியம் உடையவர்களாக, வாஞ்சி உள்ளவர்களாக விருப்பத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். Some believers are also zealous of getting a name, fame, for leisure, for pleasure and other things of the world. அதே போல விசுவாசிகளும் இன்றைக்கு உலகத்திலே பெயரை பெறுவதற்கு, அவர்களுடைய பிரியங்களை நிறைவேற்றுவதற்கு என்று அவர்கள் அதிக வைராக்கியம் காட்டுகிறார்கள். But God is telling you, he wants a group of people who will be zealous of good works. ஆனால் தேவன் ஒரு கூட்ட ஜனத்தை விரும்புகிறார். எப்படி இருக்க வேண்டும்? அவர்கள் நற்கிரியைகளை செய்வதற்கு அவர்கள் பக்தி வைராக்கியம் உடையவர்களாக இருக்க வேண்டும். In fact, if we see certain unbelievers, they are also zealous of good works. இன்னும் சில அவிசுவாசிகளை நீங்கள் பார்த்தீர்களானால் அவர்களும் நற்கிரியைகளை செய்ய வைராக்கியமாய் இருக்கிறார்கள். A lot of them do so many charitable works, a lot of good works. எவ்வளவு நற்கிரியைகளை எத்தனை அவிசுவாசிகள் இன்றைக்கு செய்கிறார்கள் தெரியுமா? But do you know, God does not appreciate it. ஆனால் தேவன் அதை பாராட்டுவதில்லை. Because only those who are purified by his son, such people alone
can do the good works. பக்தி அதாவது அவருடைய குமாரனின் மூலமாக சுத்திகரிக்கப்பட்டவர்கள் நற்கிரியைகளை செய்ய வைராக்கியம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதை தான் அவர் ஏற்றுக்கொள்கிறார். That is why the unredeemed people, no matter how much of love they have shown to others, how much of care they have done for others, how much of charity they have done for others, they won't be accepted in the kingdom of God. Do you know that when they die, they don't have any place? ஆகவேதான் அவிசுவாசிகளாக இருந்து எவ்வளவுதான் அவர்கள் நற்கிரிகளை செய்தாலும், எவ்வளவுதான் மற்றவர்களுக்கென்று அவர்கள் உதவினாலும், அவர்கள் பல நன்மையான காரியங்களை செய்திருந்தாலும், அவர்கள் மரிக்கும் நேரத்திலே அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் எந்த இடமும் கிடையாது. That is why you are the person who should be zealous of good work. ஆகவேதான் நீங்கள் பக்தி வைராக்கியமாய் இருக்க வேண்டும் நற்கிரியைகளை செய்வதற்கு. That is why Jesus Christ died, so that you may be purified. நீங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று உங்களை சுத்திகரிப்பதற்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். If you are not zealous of good works, then you are neglecting salvation. நீங்கள் பக்தி வைராக்கியம் நற்கிரியைகளை செய்வதற்கு பக்தி வைராக்கியம் இல்லாமல் இருப்பீர்களானால் அது சரியல்ல. அதாவது ரட்சிப்பை நீங்கள் அசட்டை செய்து கொண்டிருப்பீர்கள். See, what are the meanings of good works? நற்கிரியைகள் என்றால் என்ன? Good works means works that glorify Jesus. Please understand, that is the meaning of good works, not go according to your human wisdom. நற்கிரியைகள் என்றால் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த கூடியதான காரியங்கள் தான் நற்கிரியைகள். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் உங்களுடைய மனதின்படி நற்கிரியைகள் என்று ஒரு அர்த்தம் சொல்லாதீர்கள். Go to 1 Corinthians 10 and verse 31. 1 கொரிந்தியர் 10:31 வசனம். Whatever you do, whether you eat or drink, do all to the glory of God. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். See, whatever you do, நீங்கள் எதை செய்தாலும், he is saying, whether you are eating or drinking, whatever you do, whether you are doing office work or whether you are doing gardening or whether you are painting your house, whatever you do all to the glory of God. நீங்கள் எதை செய்தாலும், நீங்கள் சாப்பிட்டாலும், வீட்டு வேலையோ அல்லது அலுவலக வேலையோ அல்லது வீட்டில் கார்டன் தோட்ட வேலை செய்தாலும் அல்லது பெயிண்டிங் வேலை செய்தாலும், எதை நீங்கள் செய்தாலும் கர்த்தருடைய மகிமைக்கென்று, தேவ மகிமைக்கென்று செய்யுங்கள். So good works are works that glorify God or glorify Jesus. நற்கிரியைகள் என்றாலே அந்த நற்கிரியைகள் இயேசுவை இல்லாவிட்டால் தேவனே அது மகிமைப்படுத்துகிறது. Some people asking, Pastor, can you give me some examples? சிலர் கேட்கிறார்கள், பாஸ்டர் எனக்கு சில உதாரணங்களை தர முடியுமா? Number 1, முதலாவதாக prayer is a good work. ஜெபம் என்பது நற்கிரியையாகும். Number 2, இரண்டாவது, meditating the word of God and hearing the word of God is a good work. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதும் நற்கிரியைகளாகும். Number 3, மூன்றாவதாக, speaking the undiluted truth in the word is a good work. தேவனுடைய வார்த்தையிலிருந்து கலப்படமல்லாமல் சுத்தமான அந்த வார்த்தையை பேசுவது நற்கிரியையாகும். Number 4, நான்காவதாக, sharing the truth to others is a good work. சத்தியத்தை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுதல் என்பது நற்கிரியையாகும். Number 5, ஐந்தாவது, warning people to get ready for eternity and the coming of Jesus is a good work. மற்றவர்களை எச்சரிப்பது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தமாக இருக்கும்படியாக அவருடைய ராஜ்யத்திற்கென்று ஆயத்தப்படுத்துவது, இதெல்லாம் நற்கிரியைகளாகும். Number 6, ஆறாவதாக, getting involved in church activity is a good work. சபையினுடைய வேலைகளிலே பங்கு பெறுதல் என்பது நற்கிரியையாகும். Number 7, ஏழாவதாக, getting the sick people healed, those who are in bondage delivered through the power of Jesus is a good work. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் மூலமாக வியாதிப்பட்டவர்களை குணமாக்கி வியாதிப்பட்டவர்கள் குணமாவதற்கு உதவி செய்வது, இதெல்லாம் நற்கிரியைகளாகும். Number 8, எட்டாவதாக, boosting the faith of people so that they learn to trust on God instead of being beggars is an amazing good work. மற்றவர்களுடைய விசுவாசத்தை ஊக்குவித்து உற்சாகப்படுத்தி கட்டி அவர்கள் எந்நாளும் மனுஷர்களே நம்பிக்கொண்டிராமல் தேவனை சார்ந்து கொள்ளக்கூடியவர்களாக மாற்றுவது என்பது மிகவும் அருமையான நற்கிரியாகும். Number 9, ஒன்பதாவது, helping the orphans, widows, poor is a good work. அனாதைகள், எளியவர்கள், தரித்திரமாய் இருக்கிறவர்கள் மற்றும் விதவைகள் இவர்களுக்கு உதவி செய்வது என்பது நற்கிரியைகளாகும். We should have a zeal for these good works. இப்படிப்பட்ட நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் வைராக்கியம், வாஞ்சை உடையவர்களாக இருக்க வேண்டும். Then you will not be neglecting salvation. இப்படி நீங்கள் செய்வீர்களானால் நீங்கள் ரட்சிப்பை அசட்டை செய்யவில்லை. I know all of you have a zeal for coming up in life. நீங்கள் எல்லாரும் வாழ்க்கையில் உயர்த்தப்படுவதற்கு அதிக வாஞ்சையோடு இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். It's very evident from the way you are training your children today in these online classes. இந்த ஆன்லைன் கிளாसेस மூலமாக உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பயிற்சிவிக்கிறதிலிருந்தே அதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. You have a zeal for your child to come up. உங்க பிள்ளை உயர்த்தப்பட வேண்டும் வாழ்க்கையிலே என்ற நோக்கத்தோடு நீங்கள் செய்கிறீர்கள். But brother, don't you have a zeal
for the one who died for you? அருமையான சகோதரனே சகோதரியே, உனக்காக மரித்ததான இயேசு கிறிஸ்துவுக்காக கிரியை செய்ய உனக்கு வைராக்கியம் இல்லையா? Reason number 3, why did Jesus die? மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து ஏன் மரித்தார்? Ephesians chapter 5 verse 25 to 27. Husbands, love your wives, even as Christ also loved the church and gave himself for it, that he might sanctify it and cleanse it with the washing of water by the word, that he might present it to himself a glorious church, not having spot or wrinkle or any such thing, but that it should be holy and without blemish. புருஷர்களே, அதாவது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். Now we have to be very very careful. Listen very very carefully. The Bible says Christ loved the church. வெகு தெளிவாக இதை கவனிப்போம். கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தார். You got it? கவனிக்கிறீங்களா? Christ loved the church. கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தார். And gave himself for it. அதற்காக தன்னையே அவர் ஒப்பு கொடுத்தார். In other words, he died for the church. சபைக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். Now why did he die? ஏன் இயேசு கிறிஸ்து மரித்தார்? That he may present it to himself. அந்த சபையை தனக்கு அதை பிரசன்ட் பண்ணுவதற்காக, அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்ளும்படி. See, not presenting it to somebody else. வேற ஒரு நபருக்கு முன் நிறுத்துவதற்கல்ல. That he may present the church unto himself. தமக்கு முன் சபையை நிறுத்திக் கொள்ளும்படியாக. So this presenting of the church, before the church is presented, the church has to be prepared. இந்த சபையை முன்னாக நிறுத்துவதற்கு முன்பு இந்த சபையை ஆயத்தப்படுத்த வேண்டும். You know, if you go to the book of Esther, you will find lot of young virgins were selected to be presented before the king. ராஜாவுக்கு முன்பதாக நிறுத்துவதற்காக அநேக இளம் பெண்களை, அதாவது கன்னி பெண்களை அவர்கள் ஆயத்தப்படுத்தினார்கள். Because the king was looking for a wife. ஏனெனில் ராஜாவுக்காக மனைவியை அவர்கள் தேடினார்கள். You'll find days of purifying. அவர்கள் அந்த சுத்திகரிப்பின் நாட்கள் முடிந்த பின்பு, days of, that means they were subject to days of purifying. How many days we are not going to discuss, but there it was many days, because you'll find when the days of purifying were ended, that means there were days of purifying when they have to purify themselves, and then only they can go before the king. அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் எத்தனை மாதங்கள் அவர்கள் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும், அதற்கான அந்த நாட்கள் நிறைவேறின பிறகு, அதாவது சுத்திகரிப்பினுடைய நாட்கள் முடிந்த பிறகு, அதற்கு பிறகுதான் ராஜாவுக்கு முன்பதாகவே நிறுத்தினார்கள். Esther 2:12. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் 12 மாதங்கள் அவர்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டார்கள். How many were the days of purification? எவ்வளவு நாட்கள் அவர்கள் இப்படி சுத்திகரிக்கப்பட்டார்கள்? 12 months. 12 மாதங்கள். And it says 6 months with oil of myrrh, 6 months with sweet odors, and with other things for the purifying of the woman. 6 மாதங்கள் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் அவர்கள் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறிற்று. See, that means 12 months, brother. அப்படியானால் 12 மாதங்கள், ராஜாவுக்கு முன் போவதற்கு முன்பு 12 மாதங்கள் அவர்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டார்கள். Then only she will be presented to the king. இப்படியாக அந்த சுத்திகரிப்பெல்லாம் முடிந்த பிறகுதான் ராஜாவுக்கு முன்னாகவே நிறுத்தப்பட்டாள். You got it? புரிகிறதா? But you are going to be presented before the King of Kings and Lord of Lords. நீங்களோ ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனுக்கு முன்பதாக நிறுத்தப்பட போகிறீர்கள். நிற்க வேண்டும் நீங்கள். You are going to be presented before the King of Kings and Lord of Lords. நீங்களோ ராஜாதி ராஜா தேவாதி தேவனுக்கு முன்பதாக நிறுத்தப்பட வேண்டியவர்கள். For an ordinary king who was an emperor, 12 months. ஒரு சாதாரண ஒரு ராஜாவாக, உலகத்திலே ஒரு ராஜ்யத்துக்கு ராஜாவாக இருக்கிறதான நபருக்கு முன்பதாக நிறுத்துவதற்கு 12 மாதங்கள் அந்த பெண்களை அவர்கள் சுத்திகரித்தார்கள். And somebody will present that girl before the king. அதையும் வேறொரு நபர் வந்து அந்த பெண்ணை ராஜாவுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்துவார்கள். But in your case, that he may present himself. Jesus is going to present you to himself. ஆனால் நம்முடைய காரியத்தில் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து தாமே நம்மை அவருக்கு முன்பதாக நிறுத்திக் கொள்ள போகிறார். Isn't it amazing? இது எவ்வளவு அருமையான ஒன்று. Brother, for an ordinary king, purification 12 months, that also 6 months with oil of myrrh, 6 months with sweet odor, and other things for the purifying the woman. Don't you think, when was it done?
6 மாதம் ஒரு ராஜாவுக்கு முன்பதாக நிற்பதற்கு பாருங்க, 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் இன்னும் மற்ற பல வகையான சுத்திகரிப்பின் முறைமைகளின்படியும் இப்படியெல்லாம் அவர்களை ஆயத்தப்படுத்தினார்கள். When was it done? இது எப்பொழுது நடந்தது? In this earth. இந்த பூமியில் தான். In the same way. அதே போல Purification is done in this earth. சுத்திகரிப்பு என்பது இந்த பூமியில் இருக்கும் பொழுது தான் நடக்கும். Are you listening? கேக்குறீங்களா? That is why you are saved. அதற்காக தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். Not to get healed. சுகத்தை பெறுவதற்காக அல்ல. Not to see financial breakthrough. பொருளாதார ரீதியிலே பிரேக் த்ரூ பார்ப்பதற்கு அல்ல. That is not the main objective. அது பிரதானமான முக்கிய நோக்கம் அது அல்ல. All those things are things which follow you when you understand why you were saved. எதற்காக நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது அவையெல்லாம் உங்க பின்னாக தானாகவே வரும். It will follow you. Now you are following after healing, you are following after breakthrough because you don't understand. You are wasting your time, you are neglecting your salvation. How shall we escape? இன்றைக்கு நாம் சுகத்துக்கு பின்னாக போகிறோம், பொருளாதார ரீதியிலே பிரேக் த்ரூ வருமா என்று அதற்கு பின்னாக போய் கொண்டிருக்கிறோம். இதன் விளைவாக இவ்வளவு பரிதான ரட்சிப்பை அசட்டையாக எடுத்துக்கொண்டு நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறோமே, எப்படி நாம் தப்பித்துக் கொள்ள முடியும்? How do you think you are going to get a good job? எப்படி நல்ல வேலை கிடைக்கும் நினைக்கிறீங்க? See, we are deceiving ourselves, brother. நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். For an earthly king 12 months purification. ஒரு உலகத்தில் இருக்க ராஜாவுக்கு முன்பதாக நிறுத்துவதற்காகவே 12 மாதங்கள் ஆயத்தப்படுத்தினார்கள். Why do you think God is keeping you alive? எதற்கு தேவன் உங்களை உயிரோடு வைத்திருக்கிறார்? These are the days of your purification. இது உங்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள். Is that clear? இது உங்களுக்கு விளங்குகிறதா? And you have to surrender yourself, brother. அதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டுமே. You don't surrender yourself. The woman says, "No, I'm not going to surrender myself. She'll be kicked out." இல்ல இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அந்த பெண் சொல்லுவாளானால் வெளியே தள்ளிடுவாங்க. Okay, you are not going to be presented before the king. உன்னை ராஜாக்கு முன்பதாக நிறுத்த மாட்டோம் என்று வெளியே அனுப்பி விடுவார்கள். That is what God is telling. How shall you escape if you neglect so great salvation? அதேதான் இயேசு கிறிஸ்துவும் பேசுகிறார். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் எப்படி நாம் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வோம்? Because after this purification, look at how you will be presented. Go to Ephesians 5 and verse 27, that he might present it to himself a glorious church, not having spot or wrinkle or any such thing, but that it should be holy and without blemish. God's expectation, the King of Kings' expectation is, just like our King Ahasuerus had an expectation, this King of Kings has an expectation. He is looking for a glorious church. எப்படி ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, இப்படியாக இருக்க வேண்டும் என்று. அதே போல ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. There should be no spot. அதிலே எந்த விதமான அசுத்தமும் இருக்கக்கூடாது, அழுக்கு இருக்கக்கூடாது. No wrinkle. அங்கு எந்த விதமான கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல். See, have you seen wrinkles in the shirt? சுருக்கத்தை பார்த்திருக்கீங்களா? சட்டையில உடுப்புகளிலே நீங்கள் அந்த சுருக்கத்தை பார்த்திருக்கிறீர்களா? No wrinkle. அப்படிப்பட்ட எந்த சுருக்கமும் இல்லாமல். And then look at the next line, or any such thing. அப்படிப்பட்டதான எந்த அழுக்கு மாசு சுருக்கம் போன்ற எந்த காரியங்களும் இல்லாமல். Nothing should be there. எதுவுமே இருக்க கூடாது. Nothing. எதுவுமே இப்படிப்பட்ட any such thing means nothing, anything related to spot, wrinkle, nothing should be there. இந்த அசுத்தம் சுருக்கம் இவைகளுக்கு சம்பந்தப்பட்ட எந்த காரியம் காணப்படக்கூடாது. But that it should be holy and without blemish. பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபை. See, this is love. He selects an impure people, a dirty people, a people with spots and wrinkle, and he gives them salvation, gives them life, and after that he tells them, come on, just yield yourself, surrender yourself, I'm going to work in you, I'm going to change you. He is working in you, he is changing you, for it is God which is at work in you, and he is making you that perfect bride. இதுதான் தேவனுடைய மகா பெரிய அன்பு. அசுத்தமான கரை உள்ளதான தீட்டுப்பட்டதான நபராகிய ஜனங்களை தேவன் தெரிந்து கொண்டு அவர்களுக்காக அவர் தன்னையே அவரே சுத்தப்படுத்தினார், அவரே கழுவி அவரே சுத்தப்படுத்தி இப்பொழுது தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். இப்பொழுது நீ ஒப்புக்கொடு, நான் உன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும், நீ மனவாட்டியாக உன்னை நான் நிறுத்துவதற்கு உன்னை நான் ஆயத்தப்படுத்த எனக்கு ஒப்புக்கொடு என்று தேவன் சொல்கிறார். இதுதான் தேவனுடைய மகா பெரிய அன்பு. Esther 2 and verse 12 again fast. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். Look at how the women were purified. எப்படி அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டார்கள் பாருங்கள். See how the virgins, only virgins. கன்னி பெண்கள் எப்படியாக சுத்திகரிக்கப்பட்டார்கள்? Esther 2:12. Okay, now look at this. 6 months with oil of myrrh, 6 months with sweet odors and other things for the purifying of the woman. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறின பின்பு. See all these things, the oil of myrrh, sweet odors, other things for the purifying of the woman,
the woman need not get. It will be supplied by the king himself. இந்த பெண்ணுக்கு அவளுக்கு தேவையான அந்த வெள்ளை போல தைலம் மற்றும் சுகந்த வர்க்கங்கள் இவைகளெல்லாம் அவள் வாங்கி கொண்டு வர வேண்டும் அவன் என்ற அவசியமே இல்லை. அந்த ராஜாவின் இடத்திலிருந்து அது அவளுக்கு ராஜாவின் அரண்மனையிலிருந்து கொடுக்கப்படும். Because if she buys, it will be all inferior, low quality, and the king doesn't like all these low quality, inferior stuffs to be used for purification of those who are going to be presented before him. ஏனெனில் அவர்கள் போய் வாங்கி கொண்டு வருவார்களானால் அவர்கள் வாங்குகிறது தரம் குறைந்ததாக, விலை குறைவானது, சாதாரணமானதாக இருக்கும். ஆகவே ராஜா அதையெல்லாம் விரும்பவில்லை. இந்த தரம் குறைந்தது, விலை குறைவானதெல்லாம் ராஜா விரும்பவில்லை. அவர் எல்லாமே மிக நேர்த்தியான, மிக சிறந்த பொருட்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அந்த ராஜா விரும்புகிறார். King status. According to king status, the oil of myrrh will be given. ராஜாவினுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய ராஜாவுக்கு கொடுக்கப்படுகிறதான மிக விலை உயர்ந்ததான, தரம் வாய்ந்ததான சுகந்த வர்க்கங்களும் வெள்ளை போலங்களும் கொடுக்கப்பட்டது. In the same way, God himself gives you all those things which will purify you and make you without spot and wrinkle. He doesn't want you to use your things. Your things are all useless. Nobody wants it. They're all as filthy rags. All your righteousness, filthy rags. God himself will give you the anointing. God will give you the revelation. God will give you the word. God will give you the strength. God will give you the power. For it is God which worketh in you both to will and to do of his good pleasure. ஆண்டவர் தாமே, அதாவது நீங்க எதுவுமே பயன்படுத்த தேவையில்லை. இந்த ராஜாதி ராஜனும் இந்த தேவாதி தேவனும் அவர் எதுவும் உங்களுடைய காரியங்களை எதிர்பார்க்கவில்லை. ஏனெனில் உங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. ஆகவே தேவனே அவருடைய வார்த்தை தருகிறார், அவருடைய அபிஷேகத்தை தருகிறார், அவருடைய வல்லமையை தருகிறார். அவரே தன்னுடைய எல்லாவற்றையும் கொடுத்து உங்களுக்குள்ளாக அவரே கிரியை நடப்பிக்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தேவன் தாமே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்யையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். God which worketh in you. தேவனே உங்களுக்குள் கிரியை நடப்பிக்கிறார். Philippians 2:13 For it is God which worketh in you. பிலிப்பியர் 2:13 தேவன் தாமே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்களுக்குள் விருப்பத்தையும் செய்யையும் God which is working in you. தேவன் உங்களுக்குள் கிரியை செய்கிறார். God is at work in you. தேவன் உங்களுக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். God is at work. தேவன் கிரியை செய்கிறார் You are not உங்களுக்குள்ளாக. at work. நீங்கள் கிரியை செய்யவில்லை. Your job உங்களுக்குள்ளாக is just allow. உங்களுடைய வேலையை விட்டு கொடுப்பதுதான். He knows how to remove the spots. He knows how to remove the wrinkles. He knows how to remove every blemish, brother. அவருக்கு தெரியும் எப்படி உங்களுக்குள்ளாக இருக்கிறதான சுருக்கத்தை எடுத்து போடுவது, எப்படி அசுத்தத்தை, மாசுகளை, அழுக்குகளை நீக்கி போடுவது, எல்லாம் அவருக்கு தெரியும். He only gives the ointment. அவர்தான் அதற்கான தைலங்களை தருகிறார். He gives the myrrh. அவர்தான் சுகந்த வெள்ளை போலத்தை தருகிறார். He gives the items for purification. அவர்தான் சுத்திகரிப்புக்கு தேவையான சகல பொருட்களையும் தருகிறார். That is why Paul is saying in Hebrews chapter 6 verse 1, let us leave the principles of the basic doctrines and let us go on unto perfection. அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் இவைகளெல்லாம் நாம் விட்டு நாம் பூர்ணராகும்படி கடந்து போவோம். See, our job has gone unto perfection. நம்முடைய வேலை பூர்ணராகும்படி நாம் இன்னும் முன்னேறி கொண்டே போக வேண்டும். Today many have neglected salvation. இன்றைக்கு அநேக ரட்சிப்பை அசட்டை பண்ணி கொண்டு தான் இருக்கிறார்கள். They are not even bothered about it because they don't know that they are neglecting salvation. அவர்கள் அதை குறித்து ரட்சிப்பை பற்றி சிந்திக்கிறது கூட கிடையாது. ஏனெனில் அவர்கள் தாங்கள் அசட்டை பண்ணுகிறதை உணரவே இல்லை. இன்னும் They don't know that they are neglecting salvation. தாங்கள் ரட்சிப்பை அசட்டை பண்ணுகிறோம் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். They think they are perfect. தாங்கள் எல்லாம் நேர்த்தியாக செய்கிறதாக எண்ணிக்கொள்கிறார்கள். They think they are perfect. தாங்கள் பூர்ணர் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். Oh, I am right. நான் சரிதான். What fault is there in me? எனக்குள்ள என்ன தவறு இருக்குது? Only that guy has got fault. Look at him. அவர்கிட்ட தான் அந்த பிரச்சனை இருக்குது. This is how people are living. இன்றைக்கு இப்படி தான் ஜனங்கள் வாழ்கிறார்கள். Don't live like that. அப்படி நீங்க வாழாதீங்க. The time has come for us to understand why he died. எதற்காக தேவன் மரித்தார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியதான நேரம் இது. The time has come for us to understand why Jesus died for us. இயேசு கிறிஸ்து ஏன் மரித்தார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய நேரமாகும். You know, God loves you too much. கர்த்தர் உங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறார். Excess love. மிக அதிகமான அன்பு. He wants you to be a great blessing. நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்க தேவன் விரும்புகிறார். So let's take this message. Let's not neglect so great salvation. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நாம் அசட்டையாக அதை குறித்து நாம் கவலையற்று இருக்கிற நிலைமையிலே நாம் இருக்கக்கூடாது. Let's work towards perfection. நாம் பூர்ணராகும்படி கடந்து போவோம். Perfection means no spot, blemish, wrinkle or any such thing. பூர்ணர் என்றாலே எந்த விதமான கரை திரை முதலானவைகள் எதுவும் இல்லாமல், அழுக்கு இவைகளெல்லாம் இல்லாத ஒரு நிலைமைதான் பூர்ணம். And after that, watch God working for you. அதற்கு பிறகு தேவன் உங்களுக்கு எப்படி செயல்படுறான்னு பாருங்க. You'll be amazed. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.